கோபத்துல கத்துறவங்கள விட, கோபத்தில் அமைதியாக இருப்பவர்கள் 1000 மடங்கு ஆபத்தானவர்கள். நாம் சரியாக இருக்கும்போது கோபப்பட வேண்டிய அவசியமில்லை. நாம் தவறாக இருக்கும்போது நமக்கு கோபப்பட உரிமை இல்லை. மனதில் மகிழ்ச்சி இருந்தால் தனிமை கூட அருமையானது. மனதில் கவலை இருந்தால் கலகலப்பான இடத்தில் கூட சிரிக்க முடியாது. மனதை கட்டுப்படுத்தி இருப்பவர்களை வெளியில் ஏற்படும் எத்தகைய துன்பங்களும் அவர்களை பாதிக்காது. அப்படி எப்போதும் மனதை கட்டுப்பாட்டில் வைத்திருப்பது என்பதைத்தான் ராமகிருஷ்ண பரமஹம்சர், ரமண மகரிஷி, காஞ்சி பெரியவர் போன்றோர் வாழ்ந்து காட்டி நமக்கு வழிகாட்டியாக இருந்து அருள் இருக்கிறார்கள். உலோகங்களில் எல்லாம் உயர்ந்த தங்கத்தை தீயில் போட்டு உருக்குகின்றனர். இதனை தங்கத்தை வெறுப்பதற்காக தீயில் போடப்பட்டதாக சொல்ல முடியாது. அதை தீயிலிட்டால் அழுக்குகள் தானாக நீங்கிவிடும். அதைப்போலத்தான் நம்முடைய மனதிலுள்ள அழுக்குகளை பரிசுத்தமானவர்களாக திகழவே கடவுள் துன்பங்களை கொடுக்கிறார் என்று நினைத்து கொள்ளுங்கள். இதனை புரிந்து கொண்டு துன்பத்தை இன்பமாக ஏற்றுக்கொண்டு மகிழ்ச்சியுடன் இருக்க வேண்டும். இத்தகையவர்கள் புடம் போட்ட தங்கமாய் ஒளிர்கிறார்கள் வாழ்க்கையில். நீரும் எளிதில் ஒன்றாக கலந்துவிடும். ஆனால் நீரில் எண்ணெயை விட்டு பாருங்கள், அது கலக்காமல் பிரிந்தே நிற்கும். அதுபோலத்தான் நல்லவர்களுடன் நல்லவர்கள் எளிதில் சேர்ந்து விடுவார்கள். ஆனால் கெட்டவர்கள் நல்லவர்களைப் போல நடித்து அவர்களுடன் சேர முயற்சித்தாலும் அது முடியாமல் போய்விடும். சங்கடத்தில்தான் சேரும். நாடுகள் பல, பூமி ஒன்று. அணிகள் பல, ஆணிப்பொன் ஒன்று. உயிரினங்கள் பல, மூச்சுக்காற்று ஒன்று. எனவே முதலில் நம்மை நாம் திருத்திக் கொண்டால் எல்லாம் சரியாகிவிடும். எல்லாமே நேர்மைப்படும். ஆனந்தமும் அமைதியும் நம்மில் கைகூடும்.